அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள். தற்பொழுது அதிகரித்துள்ள வெப்பநிலை காரணமாக உடலின் வெப்பநிலை அதிகரித்து ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் பொது வைத்திய நிபுணர் பேரானந்தராயா தெரிவித்துள்ளார். தற்போது அதிகரித்துள்ள வெப்பம் தொடர்பில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் நேற்று யாழ் போதனா வைத்தியசாலையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இனிவரும் காலங்களிலும் வெப்பநிலை அதிகரித்து செல்லக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. எனவே வெப்பநிலை அதிகரிப்பை தடுப்பது நோக்கில் அதிக அளவிலான மரங்களை நட வேண்டும். வயது போனவர்களுக்கு தண்ணீர் தாகம் எடுப்பது தெரியாது. எனவே நீர் ஆகாரங்களை தொடர்ச்சியாக வழங்க வேண்டும். அது மட்டுமல்ல, வெயிலில் வேலை செய்பவர்கள் நீண்ட நேரம் வெளியே சுற்றுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இதன் மூலம் உடலின் வெப்பத்தை குறைத்து ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் தடுக்க முடியும் என்றும் இது தொடர்பில் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார். தனது அமைச்சு பதவியிலிருந்து விலகப் போவதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் கரின் பெர்னாண்டோ எச்சரித்துள்ளார். அதிபர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தின் போது குறித்த எச்சரிக்கையை அவர் விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இலங்கையில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படும் விசா நடைமுறை தொடர்பில் ஏற்பட்டுள்ள அதிருப்தி காரணமாக தான் பதவி விலகப் போவதாக கரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். தற்போது இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள விசா நடைமுறையில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என சுற்றுலாத்துறை அமைச்சர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். நேற்று ஆரம்பமான காப்போத சாதாரணதர பரீட்சைகளின் பெறுபேறுகள் செப்டம்பர் மாத இறுதியில் வெளியிடப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். 2023 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை நாடளாவிய ரீதியில் நேற்று நடைபெற்றுள்ளது. குறித்த பரீட்சை நேற்று முதல் எதிர்வரும் 15ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளது. நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 3527 பரீட்சை நிலையங்களில் 4,52,979 பரீட்சார்த்திகள் பரீட்சைக்கு தோற்ற உள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் எம் ஜீவராணி புனிதா குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இந்த பரீட்சைகளின் பெறுபேறுகள் செப்டம்பர் மாத இறுதியில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எத்தனை வேட்பாளர்கள் என்னை எதிர்த்து போட்டியிட்டாலும் எதிர்கொள்ள நான் தயாராக உள்ளேன் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்கள் என்னுடைய பக்கத்தில் நிற்கும் போது நான் என் வேட்பாளர்களைக் கண்டு அஞ்ச வேண்டும். நான் ஒரு வேட்பாளர்களைக் கண்டும் அஞ்ச மாட்டேன். சகல வேட்பாளர்களுடனும் பகிரங்க விவாதம் நடத்தவும் நான் தயாராக உள்ளேன். அதேவேளை இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் மக்களின் பெருவாரியான அங்கீகாரம் எனக்கு கிடைக்கும். மேலும் நான் ஊழல் மோசடிகளை செய்யவில்லை, கொலைகளை செய்யவில்லை. எப்போதும் மக்களுக்காகவும் நீதிக்காகவுமே குரல் கொடுத்து வருகின்றேன் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மத்திய வங்கி தனது ஊழியர்களுக்கு வரலாற்றிலேயே அதிகூடிய சம்பளத்தை அண்மையில் வழங்கியுள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியாக 2 வருடங்களாக மத்திய வங்கி கோடிக்கணக்கில் நட்டத்தினை சந்தித்துள்ள நிலையில் இவ்வாறு வரலாறு காணாத சம்பள அதிகரிப்பை மத்திய வங்கி தனது ஊழியர்களுக்கு வழங்கியுள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். புத்தளம் பகுதியில் வேப்பமரத்தில் தவறான முடிவெடுத்த நிலையில் குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் நேற்றைய தினம் மாலை ஆண்டிகம பகுதியில் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவத்தில் மயிலாவ பகுதியைச் சேர்ந்த 49 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையே சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்த நபருக்கும் மனைவிக்கும் இடையில் கடந்த சில நாட்களாக வாக்குவாதம் ஏற்பட்டு வந்துள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் நேற்று மாலை மயிலாவ பகுதியில் உள்ள குளமொன்றிற்கு அருகில் உள்ள 25 அடி உயரம் கொண்ட பாரிய வேம்பு மரத்தின் மீது ஏறிய நபர் அந்த மரக்கொம்பற்றில் தூக்கட்டு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை இந்தியாவுடன் இணைத்து அபிவிருத்தி செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகவலை துறைமுகங்கள், கப்பல் துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது. அண்மையில் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்வதற்காக முதலீட்டாளர்களிடமிருந்து முன்மொழிவுகள் கோரப்பட்டிருந்தன என அமைச்சின் செயலாளர் KDS ருவன் சந்திர குறிப்பிட்டுள்ளார். இதன்போது ஒரே ஒரு முன்மொழிவு மாத்திரமே கிடைக்கப்பெற்றதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை இந்தியாவுடன் இணைத்து அபிவிருத்தி செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் விரைவில் இதற்கான யோசனை தயாரிக்கப்பட உள்ளதாக துறைமுகங்கள், கப்பல் துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சின் செயலாளர் KTS ருவன் சந்திர தெரிவித்துள்ளார். ரணிலின் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தை எதிர்வரும் ஜூன் மாதம் ஆரம்பிக்க வேண்டும் என அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் அரசியல் தலைவர்கள் சிலர் யோசனை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தலுக்கான அரசியல் குழு கூட்டத்தில் இந்த யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அரசியல் குழு கூட்டத்தில் அமைச்சர்களான பிரசன்ன ரணதுங்க, காஞ்சன விஜயசேகர, கரின் பெர்னாண்டோ, மனுச நாணயக்கார,
டிரான் அலஸ் மற்றும் சபை உறுப்பினர்களான நிமால் லான்சா மற்றும் அனுர ஜாப்பா ஆகியோர் கலந்து கொண்டுள்ளார்கள். இதேவேளை பசில் ராயபக்சவுடன் ரணில் நடத்திய விசேட கலந்துரையாடலில் ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சாரங்களை விரைவில் ஆரம்பிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. பலாங்குடை மாரதன பகுதியில் காப்போத சாதாரண பரீட்சை எழுதி சென்ற மாணவர் ஒருவர் நேற்றைய தினம் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். 2023 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சைகள் நாடளாவிய ரீதியில் நேற்று ஆரம்பமாகின. இந்நிலையில் பரீட்சை எழுதி சென்ற குறித்த மாணவன் அப்பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றுக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டு திரும்பிய போது தவறி விழுந்து கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார் என போலீசார் குறிப்பிட்டுள்ளார்கள். இதேவேளை உயிரிழந்த மாணவனின் பிரேத பரிசோதனை மாரதன பிரதேச வைத்தியசாலையில் இடம்பெற்று வருவதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளார்கள். கல்முனையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த அரசு பேருந்தொன்று செங்கலடி சந்தியில் நேற்று அதிகாலை விபத்துக்குள்ளாகியுள்ளது. அரசு பேருந்து வேக கட்டுப்பாட்டை இழந்ததில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. குறித்த விபத்தில் பேருந்து சாரதி மற்றும் நடத்துனர் உட்பட 5 காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். அதே நேரம் விபத்தினால் செங்கலடி பகுதியில் உள்ள கடையொன்று முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் இலங்கை மின்சார சபைக்கு சொந்தமான மின்கம்பங்களும் பலத்த சேதங்களுக்கு உள்ளாகியுள்ளது. இந்நிலையில் சம்பவ இடத்துக்கு சென்ற காவல்துறை விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். இலங்கையில் தற்போது நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக 3 மாவட்டங்களைச் சேர்ந்த 4982 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கேகாலை, கிளிநொச்சி மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் 1542 குடும்பங்களைச் சேர்ந்த 4982 பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். கேகாலை மாவட்டத்தில் அதிகளவான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வரக்காப்புல, ரூவன்வெல்ல, ஜட்டியாந்தோட்டை, திறனியக்கலை, தெஹியோவிட்ட, கலிகமுக மற்றும் கேகால் ஆகிய பிரிவுகளில் 646 குடும்பங்களைச் சேர்ந்த 2702 பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இதேவேளை திருகோணமலை மாவட்டத்தில் 464 குடும்பங்களும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 432 குடும்பங்களும் நிலவும் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகிலிய ரம்புக்கல உள்ளிட்ட 8 சந்தேக நபர்களும் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். இது தொடர்பான வழக்கு மாளிகாகந்த நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தரமற்ற மனித இம்யூனோகுளோபின் மருந்து இறக்குமதி சம்பவம் தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் ஒருவர் நேற்று பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். சுகாதார அமைச்சின் விநியோக பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் வைத்தியர் துசித சுதர்சன என்பவரே இவ்வாறு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். அம்பாறையில் உள்ள வீடொன்றில் வைத்து ஒருவர் தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார். மற்றொரு பெண் காயமடைந்து அம்பாறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தேராதுருவ பிரதேசத்தைச் சேர்ந்த 53 வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் மகனுடன் ஏற்பட்ட பழைய தகராறு காரணமாக சிலர் வீட்டுக்கு வந்து தாக்கியுள்ளார்கள். அப்போது தந்தை குறுக்கிட்டு மகனை காப்பாற்ற முயற்சித்த நிலையில் அவரையும் சந்தேக நபர்கள் தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஏனைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை உகன போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். கண்டி பன்வில பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 21 வயதான பெண்ணொருவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விபத்து சம்பவத்தில் பன்வில தவளந்தன்ன ஆகலை தோட்டத்தைச் சேர்ந்த 21 வயதான நிலு என்று அழைக்கப்படும் செல்வராஜ் சபியா என்ற பெண்ணே உயிரிழந்துள்ளார். தெல்தனி ஆடை தொழிற்சாலையில் பணியை முடித்துவிட்டு முச்சக்கர வண்டியில் வீடு திரும்பிக் கொண்டிருக்கும் போது முச்சக்கர வண்டி வீதியை விட்டு சுமார் 35 அடி பள்ளத்தில் விழுந்ததில் குறித்த பெண் உயிரிழந்துள்ளார். மேலும் முச்சக்கர வண்டியில் பயணித்த 2 பெண்கள் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக மடுல்களை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். குறித்த சம்பவத்தில் முச்சக்கர வண்டி சாரதியும் காயமடைந்த நிலையில் தெல்தனி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உயிரிழந்த பெண்ணின் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக தெல்தனி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.